10th business studies lesson number 15ல 15.4 ஓட continuation. Suitability of media of advertisement. ஸோ எந்த மீடியாவில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ அந்தந்த டார்கெட்டு, கஸ்டமர் டார்கெட், இப்போ எல்லோரும் டிவி பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் ரேடியோ கேட்க மாட்டாங்க, எல்லோரும் மேக்சின் படிக்க மாட்டாங்க, எல்லோரும் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டார்கெட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார் எல்லோரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி டார்கெட் இருக்கும், ஆடியன்ஸ், தட் இஸ் ஆடியன்ஸுங்கிற கஸ்டமர்ஸு. ஸோ அவங்க இப்போ அதுக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்குன்ட்டு ஒரு வகையான மீடியா இருக்குது, அதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதே இடம் பார்த்திங்கனாக்கா இப்போ சோப்பு, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, இது வந்து எல்லோரும் பண்ணுறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மீடியாவை செலக்ட் பண்ணணும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு newspaper. These are suitable for consumer goods designed for general public. In case of new products to be launched, newspaper advertising is useful as a same space can be occupied on a regular basis. Newspaper are also suitable for advertisement regarding clearance sales, exchange offers. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா கன்சியூமர் கூட்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும், அது அரிசி பருப்புலேருந்து இல்லை சோப்பு சீப்புலேருந்து இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா ரீச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் பீரியாடிக்கல்ஸ். தீஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ரெக்வயர்டு பை த டார்கெட் கஸ்டமர்ஸ் ஆஃப் த periodicals. For example, advertisement of any books can be given in journals like Reader Digest, and target customers of the periodical is assumed to be readers. Similarly, interior decorators, architect, builders can advertise the magazine specifically contain items of designs and decorations. Consumer goods products can be advertised in any periodical having wide circulation. ஸோ இந்த பீரியாடிக்கல்ஸ் பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம், 4 நைட்டு இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் வரது தான் இந்த பீரியாடிக்கல் மேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போனா இவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா படிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கும், லிட்ரஸி அதிகமாக இருக்கும், படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போனா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மேக்சின்ஸ்லாம் கொடுத்தோம்னாக்கா நல்லா ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ரேடியோ இஸ் சூட்டபிள் ஃபார் அட்வர்டைசிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஹவவர் த டைமிங் is important for radio advertisement. For example, at a farmer come back from the field, they normally listen to radio, and during this time any firm producing agriculture products can be advertised and sponsor their program. இப்போ இந்த ரேடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரேடியோ கேட்குறாங்க. முக்கால்வாசி பேர் வேலை செய்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி எல்லாமே ரேடியோ கேட்டால் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஃபார்மர்ஸும் நிறைய ரேடியோ கேட்பாங்க. ஃபார்மர்ஸ் வந்து சாயந்தரமாக இல்லை மத்தியானமாக அப்படி பார்த்திங்கனாக்கா வயல்லேருந்து வந்து வீட்டில் வரும்போது அந்த டைமில் ரேடியோவில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை பற்றி, அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெலிவிஷன். Choice of channels and programs is important for the advertisers to advertise their products in TV. For example, the Cartoon Network channel products for use of children can be advertised. Similarly, during any serials or films, consumer goods required by the family can be advertised. This medium is also suitable for the products those require live demonstration while selling those to the consumers. இப்போ நம்ம டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ், ஒவ்வொரு சேனல்ஸும் ஒவ்வொரு மீடியம் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இப்போ கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த கார்ட்டூன் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நல்லா ரீச்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீரியல்ஸ் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சீரியல் இருக்கும்போது அந்த ஃபேமிலி விஷயங்கள், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கனாக்கா அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அது நல்ல ரீச் ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.